ராஜ்ய பிரதாயனியாக ஊஞ்சலில் எழுந்தருளிய அங்காளி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூடமேற்றி வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே மூலவர் மற்றும் உற்சவ அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை காண தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர். இதனையடுத்து உற்சவ அங்காளம்மனுக்கு பலவித மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இரவு 10:30 மணி அளவில் பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ அங்காளம்மன் பம்பை மேலதாளம் இசைக்க வடக்கு வாசல் வழியாக ஸ்ரீ ராஜ்ய பிரதாயனியாக ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது ஊஞ்சல் மண்டபத்தின் எதிரில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேங்காய் மற்றும் எலுமிச்சம் பழத்தில் சூடுமேற்றி அங்காளம்மா அங்காளம்மா என பலத்த கோஷமிட்டு வழிபாடு செய்தனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அங்காளம்மனுக்கு ஆலய பூசாரிகளால் அம்மன் தாலாட்டு பாடல்கள் பாட பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆட ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு உற்சவ அங்காளம்மன் ஆலய மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். விழாவினை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தனர். பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் மாரியுடன் முதன்மை செய்தியாளர் மதியழகன். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. Maria,